ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நவக்கிரகங்களில் மெயின் கிரகமாக கருதப்படக்கூடிய குறிப்பிட்ட சில கிரகங்கள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு கிரகம், முதன்மை கிரகம் அப்படின்னு பார்த்தா சனியை சொல்லலாம். ஏன் சனியை சொல்கிறேன்னா, சனி தான் ஒருவருடைய வாழ்க்கையை பயங்கரமாக ஆட்டி படைப்பார். ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு திடீரென அந்த ராஜ வாழ்க்கையை பறித்தெடுப்பது சனி தான். ராஜ வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ராஜ வாழ்க்கை கொடுக்கறதும் சனி தான். அதனால தான் நவக்கிரகங்களில் முதன்மை கிரகமாக இன்றளவும் சனி பகவான் விளங்குறாரு. அப்பேற்பட்ட சனி பகவானிடையே மிக முக்கியமான ஒரு மாற்றமானது தற்போது நடைபெறுது. இந்த மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தும் மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் சனினால் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதன்படி இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக கடக ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கதறி கதறி நாம் நின்னாலும் கத்துனாலும் சனி மட்டும் எப்பயுமே விடமாட்டார். கரெக்டாக நியாயமாக நடந்துக்குவார். நம்ம என்ன இதுக்கு முன்னாடி செய்தோம் அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ப நமக்கு பாடத்தை புகிட்டிடுவார். அதனால் சனியுடைய மாற்றத்தை கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கேற்ப நாம் நடந்து பலனடையலாம். அதனால் சனியுடைய பலனை கண்டிப்பாக கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும். வாங்க, கடக ராசிக்காரங்க உங்களுக்கு சனினால் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனியிடையே என்ன மாற்றம் தற்போது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல சனியுடைய மாற்றம் என்ன நடந்துங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்குங்க. சனி பகவான் பகரகதியில் இத்தனை நாள் பயணம் செய்துட்டு இருந்தார். அவர் தற்போது பகரகதியிலிருந்து நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணத்தை செய்கிறாரு. இதனால் 12 ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் சில அடிகள் விழும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மெயினாக வேத ஜோதிடத்தில் நீதிமான் சனி பகவான் ரொம்ப சிறப்பானவர். இவருக்கு மகரம் கும்ப ராசி தான் அதிபதியே. இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டு வரை பயணிப்பார். ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு 2.5 ஆண்டு எடுத்துக்குவார். மெதுவாக நகரக்கூடிய கிரகணம் அது இவர் மட்டும்தான். தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்துட்ருக்கிறாரு. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் தனது சொந்த ராசியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் பகர நிலையில் இத்தனை நாள் பயணித்துட்டு வந்துட்டு இருந்தார். இந்த நிலையில் நவம்பர் 15ஆம் தேதி சனி பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னா, பகர நிவர்த்தி அடைந்து தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் நேர்கதியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சனி பகரம் நிவர்த்தி அடைந்ததுனால இதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும். அதில் சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம். இப்போது சனி பகர நிவர்த்தி அடைந்ததுனால கடக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக மோசமாக அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா மோசமாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கடக ராசியில் பிறந்த உங்கள் அத்தனை பேருக்குமே 8வது வீட்டில் சனி பகர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு. இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இரும்பு எண்ணெய் தொடர்பான வியாபாரம் செய்திங்கன்னா அதில் அற்புதமாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இதில் வியாபாரம் செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த டைம் இதில் வியாபாரம் செய்து பாருங்கள். கண்டிப்பாக அற்புதமாக இருக்கும். உடனுக்குடனே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அப்புறம் வணிகர்களாக இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்குமே நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஆர்டர்கள் நிறைய பெறுவீங்க. அந்த ஆர்டர்கள் பெறும்போது அந்த ஆர்டர்களை டக்குன்னு முடிங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் கிடைச்ச லாபங்களை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா லாபங்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேமிப்பாக பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் உடன் பிறந்தவர்கள்கிட்ட நல்லா பாசமாக இருங்க. அப்படி பாசமாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஒத்துழைப்பு முழு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு வெற்றியானது இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் உடன் பிறந்தவர்கள்கிட்ட பாசமாக பழகுங்க. பாசமாக பழகுனீங்கன்னா முழு ஆதரவு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் கடக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சூப்பரான வகர நிவர்த்தியாக இருக்க போகுது.
அதாவது சனி நேர்கதியில் செல்வது உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே போல் உங்களுடைய சொந்த தொழில் ஆரம்பிக்கும்போது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த டைம் வகர நிவர்த்தி அடைந்ததுக்கு பின்னாடி நேர்கதியில் பயணம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி விபரீத ராஜயோகம் கிடைக்க போகுது. அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். பொன்னான நாட்களாக தொழில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. சனி பகவான் ஆதிக்கம் நிறைந்த இந்த டைம் எண்ணெய் நிறுவனங்கள் நீங்கள் நிறைய மோஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா எண்ணெய் நிறுவனங்களில் பிஸ்னஸ் செய்திங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு அற்புதங்கள் நிறைய கிடைக்கும். அதனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வியாபாரம் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். அதனால் வியாபாரத்தில் பெருசாக நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 8ல் ஆட்சி பெற்று அமர்றதே இந்த வகர நிவர்த்தியில் ஒரு அற்புதம்தான். விபரீத ராஜயோகம் என்று சொல்லலாம். கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் லாபம் நிறைந்ததாக அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் தன மற்றும் ஜீவனஸ்தானத்தில் சனியுடைய பார்வை விழுவதன் காரணமாக உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஸோ இப்படி ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எச்சரிக்கையும் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு. எதில் எச்சரிக்கை அப்படிங்கிறத சொல்கிறேன். எதில் எச்சரிக்கை அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள இது ஒரு சிறந்த காலகட்டம். உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட வகையில் சனி பகவான் சகாயம் செய்ய போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் வகர நிவர்த்தி நேர்கதியில் ராசிக்கு 10வது இடத்துல பார்வைப்படுறதுனால தொழிலை எதிர்பார்த்த லாபம் ஓரளவு கிடைக்கும். கூட்டு தொழில்களில் கூட்டாளிகளுடைய நன்மை அடைவீங்க. சுய தொழிலில் ஓரளவு லாபம் ஏற்படும். இந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்தாலும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. கூட்டு தொழிலில் கூட்டாளிகளுக்குள் தேவையற்ற மன வருத்தங்கள் இந்த பணத்தால் தான் ஏற்படும். அதனால தான் எச்சரிக்கையாக கையாளுங்க என்று சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்காதீங்க. வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணுங்கள். அந்த வாக்குறுதி கொடுத்தா நம்மளால் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறத ஒன்றுக்கு பல முறை யோசனை பண்ணுங்கள். யோசனை பண்ணி வாக்குறுதி கொடுங்க. அப்புறம் பணம் ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க. ஆல்ரெடி நான் பணத்தில் தான் பிரச்சனை வரும்னு சொல்கிறேன். அப்போ பணத்தை சார்ந்து எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். மீறி போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு பயங்கர நஷ்டம் ஏற்படும். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சனி பகவான் உங்களுடைய ஆசையை தூண்டுவார். சனியுடைய பார்வை 10வது வீட்டில் மீது விழுறதுனால தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டுவார். ஒன்றுக்கு இருமுறை யோசித்து முடிவு செய்து தொழிலை தொடங்குங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யுங்க, இல்லை எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யுங்க. அதுதான் உங்கள் ராசிக்கு இப்போதைக்கு நல்லது. வேறு ஏதாவது செய்திங்கன்னா அதில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் உங்களுக்கு பாசிட்டிவாக நிறைய இருந்தாலும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவான் உங்களுக்கு எண்ணெய் மற்றும் சுரங்க தொழிலில் சப்போர்ட் பண்ணுவார். ஊக வணிகத்தில் ஈடுபடுறவங்க, பங்கு வர்த்தகத்தில் இருக்கிறவங்க அதில் மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்கிறதுனால பார்த்து ஹேண்டில் பண்ணும். அப்படி பார்த்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா லாபம் தொழிலில் இருக்கும். சிறிய முதலீடு செய்து தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அப்புறம் ப்ரோக்கேஜ் தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு சிறிது கவனமாக இருக்கணும். ப்ரோக்கரேஜ்னால் என்னங்கன்னா புரோக்கரை தான் சொல்கிறேன். புரோக்கர் தொழில் பண்ணுறவங்க சிறிது கவனமாக இருக்கணும். இந்த டைம் நீங்கள் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு இந்த டைம் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சவால்களை சந்தித்து சாதிக்க வைக்கிறதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. அதாவது சவால்களை சந்தித்து சாதிக்க வைக்கிறதுக்கு சனி உங்களுக்கு நிறைய பாடங்களை இந்த டைம் கற்றுக் கொடுக்க போகிறாரு. ஆக மொத்தம் சனி பகவானுடைய யோகமும் கிடைக்க போது, அட் த சேம் டைம் உங்களுக்கு சனினால் நிறைய பாடங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கற்றுத்தர மாதிரி சூழ்நிலையும் உருவாக போகுது. ஆக மொத்தம் சனி வகர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் செல்றதுனால கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது. இந்த பலன்களுக்கேற்ப அடுத்த 90 நாட்களுக்கு நடந்துக்குங்க. இந்த சனி வகர நிவர்த்தி அடைந்த பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி வகர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறது தகவல்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.